பேசல பேசல. கூட்டு பிரார்த்தனைலாம் பண்ணாங்க. அது எப்படி? நான் சாவலி உயிரோட தான் இருக்கிறேன். கூட்டு பிரார்த்தனை செத்துட்டு கலசத்தை வச்சு தான் அதெல்லாம் இல்லையாங்க. கலந்து கொள்ளாம தவிர்க்கிறதுக்கு போய் ஹாஸ்பிட்டல் படுப்பானாங்களா யாராச்சும்? அதுவும் இருதய பிரச்சனைன்ட்டு அதுவும் நான் போய் படுத்து என்ன தனியார் மருத்துவமனை போய் படுத்தேன். ஓமந்தூர் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, அங்கே இருக்கு என்னுடைய மருத்துவ பரிசோதனை குறிப்புகளாக இருக்கும். நீ யார் போனாலும் கொடுக்க போறாங்க, கேட்டு பாருங்க. உண்மையிலேயே எனக்கு உடம்பு சரியா இருந்தா இல்லையான்னு. மன அழுத்தம், வேற ஒன்றும் இல்லை. பேசல பேசல. கூட்டு பிரார்த்தனைலாம் பண்ணாங்க. அது எப்படி? நான் சாவலி உயிரோட தான் இருக்கிறேன். கூட்டு பிரார்த்தனை செத்துட்டு கலசத்தை வச்சு தான் அதெல்லாம் இல்லையாங்க. கலந்து கொள்ளாம தவிர்க்கிறதுக்கு போய் ஹாஸ்பிட்டல் படுப்பானாங்களா யாராச்சும்? அதுவும் இருதய பிரச்சனைன்ட்டு அதுவும் நான் போய் படுத்து என்ன தனியார் மருத்துவமனை போய் படுத்தேன். ஓமந்தூர் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, அங்கே இருக்கு என்னுடைய மருத்துவ பரிசோதனை குறிப்புகளாக இருக்கும். நீ யார் போனாலும் கொடுக்க போறாங்க, கேட்டு பாருங்க. உண்மையிலேயே எனக்கு உடம்பு சரியா இருந்தா இல்லையான்னு. மன அழுத்தம். கூட்டு பிரார்த்தனைக்கு அன்புமணி அழைப்பு விடுத்தது குறித்து பாமக எம்எல்ஏ அருளிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், விரிவான தகவல்கள் என்ன? பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் தற்பொழுது தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் தலைமையில் நடைபெறக்கூடிய மாவட்ட தலைவர் செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்திருக்கிறார். அவரிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார். அதில் மிக முக்கியமாக அன்புமணி தொடர்பான கருத்துக்களையும் அவர் பகிர்ந்திருக்கிறார். அன்புமணி அருள் அவர்கள் நெஞ்சுவலி காரணமாக சென்னை ஓமந்தூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது சேலம் மாவட்டத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகள் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியிருந்தார். அந்த கூட்டத்தில் அருள் பங்கேற்காத ஒரு சூழல் இருந்தது. அந்த நேரத்தில் நெஞ்சுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அருள் மற்றும் பாமகவுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி ஆகியோர் நலம் பெறுவதற்காக கூட்டு பிரார்த்தனை மேற்கொள்வோம் என்று ஒரு அழைப்பை கொடுத்திருந்தார். இந்த சூழல்ல அருள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது பாமக தலைவர் அன்புமணி உங்களிடம் பேசினாரா என்ற கேள்வியை செய்தியாளர்கள் முன்வைத்தனர். அப்பொழுது அருள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் அன்புமணி தன்னை அழைத்து எதுவும் பேசவில்லை என்று அருள் தெரிவித்திருக்கிறார். மேலும் கூடுதலாக கூட்டு பிரார்த்தனைக்கு அழைப்பு கொடுப்பதற்கு நான் என்ன செத்தா போகிவிட்டேன் என்ற கேள்வியும் அருள் அன்புமணிக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஒருவர் இறந்து அவர்களுக்கு இறந்ததற்கான கலசங்கள் முன்வைத்துதான் கூட்டு பிரார்த்தனை செய்வார்கள். நான் நலமுடன் தான் இருக்கிறேன், நான் செத்தா போய்விட்டேன் கூட்டு பிரார்த்தனை செய்வதற்கு என்ற கேள்வியும் அவர் முன்வைத்திருக்கிறார். பாமகவுக்குள்ளாக தலைவருக்கும் நிறுவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த மோதல் போக்கு இடையே தற்பொழுது நிர்வாகிகள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்வதற்காக போட்டியாக நிறுவனர் ராமதாசும் தலைவர் அன்புமணியும் தங்களது ஆதரவு நிர்வாகிகளை கூப்பிட்டு மீட்டிங் நடத்துவதும் கூட்டங்கள் நடத்துவதும் போன்ற நடவடிக்கை ஈடுபட்டக்கூடிய இந்த நேரத்தில் தற்பொழுது பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் பூம்புகாரில் நடைபெறக்கூடிய மகளிர் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தொடர்பாக மாவட்ட தலைவர் செயலாளர்கள் கூட்டத்திற்கான அழைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அருள் வந்திருக்கிறார். ஆனால் அன்புமணி கூட்டியிருந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தின் போது அவர் பங்கேற்கவில்லை. இந்த சூழல்ல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது காரணமே கூட்டத்தை தவிர்க்கிறதுக்கு தானா என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டது. தான் அனுமதிக்கப்பட்டது நெஞ்சுவலியின் காரணமாக, அதுவும் அரசு மருத்துவமனையில், சந்தேகம் இருப்பின் அதற்கான ஆவணங்களை யாருன்னாலும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அன்புமணி மற்றும் அவருடைய ஆதரவுடைய குற்றச்சாட்டுக்கு அருள் பதிலளித்திருக்கிறார். நன்றி மாணிக்கம், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.